ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியாமல் எடிட்டிங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதாவது நார்மலான ஃபோட்டோவை எப்படி இந்த மாதிரி கார்ட்டூன் எஃபெக்ட்டில் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் எல்லாத்துலேயும் சோஷியல் மீடியாலாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபோட்டோ வச்சு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 2 அப்ளிகேஷன் தேவைப்படும். அது 2 அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டூன் ஆப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் எஃபெக்ட்டில் மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். நீங்கள் ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோ வெர்ஷன் அப்கிரேட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் அதெல்லாம் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும். நீங்கள் பர்மிஷனுக்கு அலோவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் காட்டாமல் இருக்கும். ஜஸ்ட் கீழே கேலரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வந்துடும். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஃபேஸை மட்டும் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்கள் ஃபேஸ் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி வச்சுக்கிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் ஐக்கான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து கார்ட்டூன் எஃபெக்ட்டில் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணாலும் ஆட் வரும். ஏன்னா இது ஃப்ரீ வெர்ஷன் இல்லைல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கார்ட்டூன் எஃபெக்ட்டில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இதிலே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தீமோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த தீமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ பாருங்களேன், ஒவ்வொரு தீமும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது தேவைன்னா இதிலே நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே செட் பண்ணாலும் ஓகே தான். இல்லாட்டி நீங்கள் அப்படியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வேணும்னா ட்ரை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம நார்மலாக ஒயிட் பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பிக்சாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்ட்ரா லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ 2 அப்ளிகேஷன் லிங்க்கு ப்ளஸ் ஃபோட்டோ லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஸோ பேக்ரவுண்டில் உங்களுக்கு எல்லோ கலரோ ப்ளூ கலர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனோட உங்களுக்கு ஃபோட்டோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் அந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட எல்லா ஃபோட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட் ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். அதில் பார்த்தீங்கன்னா 2வது லேயராக நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். ஸோ ரெட் கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் ஷர்ட்டு, எல்லோ கலர் ஷர்ட்டு. இப்போதைக்கு நான் எல்லோ கலர் ஷர்ட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அழகாக சைஸ் வச்சுக்கோங்க. ஸோ எந்த சைஸில் உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சைஸ் பெருசாக்கியோ சின்னதாக்கியோ கரெக்டாக செட் பண்ணி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த ஆட் ஃபோட்டோ இருக்கும். அந்த ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி திருப்பி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதை சைஸ் எதுவும் மாற்றாதீங்க. ஸோ இதே சைஸில் இருக்கட்டும். கீழே ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் அவுட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபேஸோட அவுட்டர் லைன் மட்டும் நீங்கள் செட் பண்ணால் போதும். அழகாக அவுட்டர் லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அதுவே க்ராப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். சம்டைம் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கீழே லப்பர் ஐக்கான் இருக்கும். அந்த லப்பர் கிளிக் பண்ணி நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுற பாருங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவையான போது ரிமூவ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை பிளாக்காக மாற்றிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் லப்பரை வச்சு அதை அழிச்சிக்கோங்க. ஸோ கழுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரிமூவ் பண்ணுற பாருங்கள். இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களோட ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ஐக்கானாக வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் உங்கள் பாடியில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட கையோட கலரும் உங்களோட ஃபேஸோட கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது பார்க்க கொஞ்சம் இது நல்லா இல்லை. ஸோ அதையும் நம்ம மாற்றலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஸ்டோர் பண்ணுங்கள். பண்ணி கீழே டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா.
தேர்ட் லைனில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் கடைசியாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அந்த டெம்பரேச்சரை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக வச்சு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டோன்னா போதும். அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த ஹீரோ இமேஜ் கொடுத்துருப்பேன். அதே கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை கொஞ்சம் சைஸை நீங்கள் பெருசு பண்ணிவிட்டு உங்கள் காலுக்கு அடியிலையோ இல்லாட்டி உங்கள் ஹெட்டுக்கு மேலே இல்லாட்டி உங்களுக்கு கார்னரில், ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் தான். ஸோ நீங்கள் அழகாக செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரும். பிக்சர் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லாட்டி இந்த இமேஜே ஓகே தான். நான் இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சைடில் கார்னரில் வைக்கிறேன் பெருசாகவே. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு டிக் ஐக்கானை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பிக்சரோட குவாலிட்டி பாருங்கள், சூப்பராக செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் இன்ஸ்டாகிராமில் எதில் போட்டு நீங்கள் டேக் பண்ணி விட்டாலும் கண்டிப்பாக லைக்ஸ் பிச்சுக்கும், இதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் கேலரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், நீங்களே இந்த இமேஜ் குவாலிட்டியை பாருங்கள், எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் உங்களோட ஃபோனோட வால்பேப்பராக வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக வைக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் டிபியாக கூட வைக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இமேஜ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்புங்க இது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.